ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மெட்டீரியல்ஸ் தான் நான் வந்து பேக்கிங் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு வெளிநாட்டுக்கு. இந்த ரெயின்ஸ்டோன் ஆல்ரெடி ஒரு கவரில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு முடிஞ்சால் அதுக்கு மேலே ஒரு கவரும் போடுவேன். சில நேரத்தில் இந்த கவரோடு அப்படியே விட்டுருவேன். இது வந்து சீலிங் கவர். நான் எல்லாமே தனித்தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மற்ற எல்லா ரெயின்ஸ்டோனையும் தான் ஒரு கவரில் போட்டு மொத்தமாக பேக் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய கவர், கொஞ்சம் திக்காக இருக்கும். அதாவது நான் பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு ஒரு கவர் இருக்கும்ல, அந்த கவர். ஃபஸ்ட்டு ரெயின்ஸ்டோன் ஒரு கவரில் இருக்குது, இன்னொரு கவரில் போட்டு இன்னொரு கவர். இதுக்கு மேலே வந்து இந்த கவரை நான் சில நேரத்தில் ஸ்டாப்லர் பின் போடுவேன், சில நேரத்தில் செலோ டேப், ஒயிட் டேப் தான் பெரிய ரோல் இதுக்கு நான் வாங்கி வச்சுப்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ரேப் அது பேக்கிங் பண்ணுறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே பொருள் என்ன இருக்குது, நம்ம என்ன அனுப்புகிறோங்கிறது தெரியணும். இது ஜர்கன் ஸ்டோன் என்ன ஆச்சுன்னா, இது 2-3 கவர் கண்டிப்பாக போடணும். இது கொஞ்சம் பிரித்து கொட்டினாலும் கீழே கொட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு அங்கே பிரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிரித்தா ஒரே கவரில் அவங்க எடுத்து வச்சுக்கிறதுக்கோ டப்பாவில் மாற்றி வச்சுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்காமல் தான் நான் பேக் பண்ணணும். எனக்கு வந்து இப்படி பேக் பண்ணணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி பேக் பண்ணுவேன். வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டு பேக் பண்ணுறது. இது வந்து பல்லக்கு பேச்சஸ் நான் அன்பாக்சிங் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன், அதை நான் வீடியோ போடல. இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ். பல்லக்கு பேச்சஸ், பல்லக்கு சாரீஸு இதெல்லாம் வந்து நிறைய போகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பல்லக்கு பேச்சஸும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இப்போ இதை பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டாலும் ஒன்று, எப்படி போடலாம். ஆனால் இதுக்கும் பபிள் ரேப் போட்டு தான் நான் பேக்கிங் பண்ணுவேன். இதை வந்து இதே மாதிரி ஒரு கவரில் போட்டு, இது திக்கான பிளாஸ்டிக், கொஞ்சம் விலை கூட, தனியாக பேக்கிங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது. சாதா மெலிசான பிளாஸ்டிக்ஸ் பேக்கிங் கவர்ஸும் வச்சுருக்கேன். இதையும் போட்டு இதையும் இன்னொரு கவரில் போட்டு ரொம்ப அமுக்காமல், அதாவது இது எப்படி அமுக்குனாலும் இது நெட் கிளாத் நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே எப்படி பபிள் ரேப் போடுவேன்னா, மொத்தமாக இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் கவரில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு மேலே பபிள் ரேப் போடுவேன். பபிள் ரேப் கவர் வந்து நான் மோஸ்ட்லி ரோலாக வாங்கி வச்சுப்பேன், ஃபுல் ரோல். எப்போவுமே நடுவில் கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி ரொம்ப பார்த்து பேக்கிங் பண்ணுறேன்னா, பபிள் ரேப் இல்லாமல் பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸும் இல்லாமல் ஒரு லோக்கல், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பார்சலில் ஃபுல்லாக பிரிஞ்சிச்சு. க்ளூ ஓப்பனாக எல்லா பொருளும் வீணாக போயிடுச்சு. அவங்களுக்கு நான் ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப பபிள் ரோல் வாங்கினேன். பபிள் ரோல் இல்லைன்னா எனக்கு கை கால் உடஞ்ச மாதிரி இருக்கும். டேப்லாம் கூட பக்கத்தில் கிடச்சிடும், பபிள் ரோல் கிடைக்காது. இதுதான் என்னோடய பபிள் ரேப் கவர். பெரிய ரோல் தான். அதில் எந்த சைஸ்க்கு வேணுமோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ நான் இது வந்து கிளிப் ஸ்டோனு, குட்டி கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதை 2 கவர் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அது மேலே பபிள் ரேப்பை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சுற்றிட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு, அந்த கவரை இன்னொரு பபிள் ரேப் கவருக்குள்ளே வச்சு மடித்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடுவேன். டைட்டாக டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுவேன். அந்த மாதிரி ஒட்டும்போது பேக்கிங் வந்து பிரியாமல் இருக்கும். அதாவது தூக்கி போட்டாலும், இப்போ செவுத்தில் போட்டாலும் அது ஒன்றுமே ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்சல்லாம் தூக்கி தான் போடுவாங்க. இந்த அழகாக கொண்டு போய் வைக்கிற மாதிரிலாம் எந்த கொரியர் சர்வீஸ்லேயும் வைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம லோக்கலுக்கு அனுப்பும்போதே கொஞ்சம் பபிள் ரேப் போட்டு தான் அனுப்புவேன். இது ஏன்னா மறுநாள் போய்டும். இதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் லேட்டாக செய்யும் இல்லையா, அதனால நல்லா போட்டு இந்த மாதிரி பபிள் ரேப் நல்லா 1க்கு 2 முறையாக போட்டுட்டு டைட்டாக போட்டோன்னா பார்சல் ஒன்றுமே ஆகாது, எந்த பொருளும் டேமேஜ் ஆகாது. இது மோஸ்ட்லி நான் வந்து மெட்டீரியல் அனுப்பும்போது, வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது முக்கால்வாசி இப்படி தான் பேக் பண்ணுவேன். இந்த பார்சல் பேக்கிங் வந்து நான் மலேசியாவுக்கு அனுப்புறதுக்காக பேக்கிங் பண்ணுறேன். உங்களுக்கு மலேசியாவில் யாராச்சும் இருக்கீங்க, உங்களுக்கும் பார்சல்ஸ் அதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இல்லைனா என்னோடய நிறைய வீடியோவில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு இருக்கும் நம்பர், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நல்லா டேப்பை இந்த மாதிரி தான் டைட்டாக சுற்றுவேன். எல்லாத்துக்குமே செலோ டேப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ப்ரௌன் டேப் யூஸ் பண்ணுறது இல்லை. மற்ற லோக்கல் பார்சல்கள் எல்லாத்துக்குமே ப்ரௌன் டேப் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வெளிநாட்டு பார்சலுக்கு மட்டும் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் பேக் பண்ணுறது. பார்சல் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொருள் அனுப்புகிறோங்கிறது சொல்லிடணும். ஸோ ஃப்ளைட் ஷிப்மெண்ட்டில் வந்து க்ளூ ஐட்டம்ஸ், கெமிக்கல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சில மாவு ஐட்டம்லாம் கூட அனுப்பக்கூடாது, இந்த கோல மாவு இதெல்லாம் கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி இப்போ முடிச்சு அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெலாம் பேக் பண்ணுறதா இருந்தால் எப்படி பேக் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். எவ்வளோ அழகாக மொத்தமாக பேக் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். தேங்க்யூ.